ஹலோ வணக்கம். வெல்கம் டு மகேஷ் முர்தா விலாக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பயங்கரமான இடத்த பத்தி தாங்க. நம்ம பழவேற்காடு டச்சு கல்லறைய பத்தி தான். சென்னையில இருந்து 1 மணி நேரம் தாங்க பழவேற்காட்டுக்கு. 400 வருஷம் பழமையான டச்சு வரலாற்றோட சாட்சி. ஆனா இது வெறும் கல்லறை இல்ல. இங்க போய் கேட்டா நெறைய பேய் கதைகள் சொல்றாங்க. ஆவி மர்மம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, இங்க நெறைய பேர் வந்து இந்த இடத்த பத்தி கேட்கும்போதே பயந்து பேசுற மாரி தாங்க பேசுறாங்க. எலும்புக்கூடு சிலைகளோட நிக்கிற இந்த இடத்துல என்ன நடக்குது? வாங்க பார்க்கலாம். பயப்படாம இருங்க. பழவேற்காடு அதாங்க புலிக்காடு. ஒரு காலத்துல டச்சு கிழக்கிந்திய கம்பெனியோட முக்கிய துறைமுகமா இருந்துச்சுங்க. 1600கள்ல டச்சு மக்கள் இங்க வந்து நெறைய பேரு வாழ்ந்தாங்க, குடியேறுனாங்க. அவங்க வர்த்தகமும் பண்ணாங்க. இங்கே வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா பலர் இறந்தப்போ அவங்களுக்கு ஒரு கல்லறை தேவைப்பட்டுச்சு. 1657ல உருவாக்கப்பட்ட இந்த டச்சு கல்லறை இப்போது 22 பழைய கல்லறைகளோட நிக்குதுங்க. இதோட நுழைவாசல்ல எலும்புக்கூடோட சிலைகள் பார்க்கவே பயமா இருக்குங்க. இது டச்சு மக்களோட மரணத்த நினைவுபடுத்துறதுக்காக சின்னம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடம் இப்போ பாழடைஞ்சு மர்மமா மாறிடுச்சு. ஏன் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஊர் மக்கள்கிட்ட போயிட்டு பிரீஃபா கேட்கும்போது, அங்க உள்ள மீனவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கல்லறையில இருக்கிற டச் ஆவிகள் இன்னும் அமைதியாவே தூங்கலையாங்க. நைட் நேரத்துல வந்து கல்லறைக்கு பக்கத்துல போறவங்க என்ன சொல்றாங்கன்னா, வித்தியாசமா சத்தம் கேட்குது. யாரோ பேசுற மாரி இருக்குது, நடக்கிற மாரி இருக்கு. ஆனா யாரையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மீனவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு நாள் அவர் வந்து படகுல போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு வெள்ள நிழல் கல்லறை கிட்ட நின்னதாகவும், அத பார்த்துட்டு இவரு டச்சு உடையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கிட்ட போய் பார்க்கும்போது, அந்த இடத்துல எதுவுமே இல்லையாங்க. ஆனா இவர் தூரத்துல இருந்து பார்க்கும்போது, அந்த இடத்துல ஏதோ ஒரு நிழல் நிக்கிற மாரி இருந்துச்சாங்க. இது உண்மையா? இல்ல பயத்துல தோணுனதா என்னன்னு அவருக்கே தெரியலன்னு சொல்றாரு. ஆனா இந்த சம்பவத்த பத்தி கேட்கும்போது எல்லாருமே இத தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போனாவே ஏதோ சம்திங் ஒரு நிழல் நிக்கிற மாரியும், கத்துற மாரியும் அப்படி இருக்குன்னு தான் சொல்றாங்க. மோஸ்ட்லி நெறைய பேர் நைட் டைம் அந்த சைடு போவே மாட்டாங்களாங்க. இன்னொரு ஒரு கதை சொன்னாங்க. குழந்தை வந்து அழுகுமாங்க. இந்த கல்லறையில டச்சு பெரியவங்கள மட்டும் இல்ல, அவங்க குழந்தைங்களையும் அடக்கம் பண்ணியிருக்காங்களாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சாயங்கால நேரத்தில ஒரு சின்ன குழந்தையோட அழக சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமாங்க. ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, "நான் கல்லறை பக்கத்தில நிக்கிறப்போ திடீர்னு குழந்தை அலற சத்தம் வந்துச்சு. நான் திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல." அப்படின்னு சொல்றாரு. 2004 சுனாமிக்கு பிறகு இந்த சத்தங்கள்லாம் அதிகமா வந்துருச்சுன்னு சொல்றாங்க. சிலர் நம்பவும் செய்றாங்களாங்க. இந்த ஆவியோட சோகமா, இல்ல கல்லறையோட விளையாட்டா, மர்மம் தொடருதுன்னே சொல்றாங்க. பழவேற்காடு டச்சு கல்லறை ஒரு பக்கம் வரலாறு, மறுபக்கம் திகில். இந்த இடத்தோட அழகும், மர்மமும் இன்னும் நெறைய கதைகள சொல்லுது. இந்த கதை நேர்ல பார்த்தீங்களா? இல்ல இங்க போய் ஆராய்ச்சி பண்ண தைரியம் இருக்கா? உங்க அனுபவத்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான ஆன் பண்ணுங்க. அடுத்ததா எந்த பேய் இடத்த பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. பாய் பாய்.